மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டிக்கு அரசு பள்ளியிலிருந்து தொடர்ந்து தேர்வாகி வரும் மாணவர்கள் பதக்கம் வெல்ல தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த உங்களுடைய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் குத்துச்சண்டை மைதானம் உள்ள ஒரே அரசு பள்ளி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அரசு ஆடவர் மேல்நிலைப் பள்ளியாகும். இப்பள்ளியில் சுற்றுவட்டார கிராமப்புறங்களிலிருந்து சுமார் 950 மாணவர்கள் படித்து வருகின்றனர். 1952ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். விளையாட்டுப் போட்டிகளில் தொடர்ந்து சாதித்து வரும் எத்தனையோ அரசு பள்ளிகள் இருந்தாலும் குழு விளையாட்டு தவிர்த்து குத்துச்சண்டை, தேக்வாண்டோ, ஜூடோ போன்ற தனிநபர் விளையாட்டுகளில் அதிக கவனம் செலுத்தி தொடர்ந்து சாதித்து வருகிறது இந்த அரசு பள்ளி. நடப்பாண்டில் மண்டல அளவிலான போட்டிகளில் 14, 17, 19 வயது என 3 பிரிவுகளின் கீழ் சுமார் 30 குத்துச்சண்டை வீரர்கள் மாநில போட்டிகளுக்கு தொடர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் உசிலம்பட்டியில் நடைபெற்ற மண்டல அளவிலான போட்டிகளில் சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். அதில் வெற்றி பெற்ற அலங்காநல்லூர் அரசு பள்ளியில் படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர் கருப்பசாமி 19 வயது பிரிவில் 4வது முறையாக மாநில அளவில் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு லீவ் வைப்பேன், நான் வேலைக்கு போவேன், இந்த சிலிண்டருக்கு போவேன், சப்ளை நிறையா வேலைக்கு போவேன். போயிட்டு வீட்டில் எதுவும் காசு கேட்டுக்கிற மாட்டேன். எனக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு என்னால் நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். வேறு இந்த ஸ்கூலில் படித்தனால எனக்கு இந்த ஸ்கூலில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதேபோல 14 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அதே பள்ளியைச் சேர்ந்த அஜய் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வாகியுள்ளார். பயிற்சி செய்வதற்கு போதிய நிதி வசதி இல்லாவிட்டாலும் வெற்றி பெறும் முனைப்போடு தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றார். வாட்சிங் பண்ணி இந்த தடவை டிவிஷனில் ஸ்டேட் போயிருக்கேன். ஸ்டேட்டில் போய் நான் கோல்டு மெடல் வாங்கணும். கோல்டு மெடல் வாங்கி இங்கே எல்லாருமே மெடல் வாங்கியிருக்காங்க. அதனால் நான் இந்த வருஷம் நான் கண்டிப்பாக மெடல் வாங்குவேன். இவர்கள் இம்மாத இறுதியில் சேலத்தில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். கிராமப்புற மாணவர்களாக இருந்தாலும் விளையாட்டில் சாதிக்க போராடி வருகின்றனர் இந்த மாணவர்கள். ராஜ், நியூஸ் 7 தமிழ், வாடிப்பட்டி.